இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான சினிமா அப்டேட்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். நம்ம தனுஷனாவோட 54வது படத்துக்கான டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தனுஷனாவோட 54வது படத்துக்கான டைட்டில் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா கரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட டைட்டில் வந்து வச்சிருக்காங்க. ஒரு கிளிம்ஸ் வீடியோவும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்க அவ்வளோ மிரட்டலாக சூப்பராக வந்திருக்கு. நம்ம விக்னேஷ் ராஜா இவரோட டைரக்ஷனில் நம்ம தனுஷனாவோட 54வது படமான இந்த கரை படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம ஜிபி பிரகாஷ் அண்ணா மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா மரகத நாணயம் பார்ட் 2 இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை இப்போ வந்து அஃபிஷியலாகவே வந்து சொல்லிட்டாங்க. இந்த படத்தையுமே வந்துட்டு சரவணனோட தான் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த படத்தில் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஆதி அண்ணா, நிக்கி கில்ராணி, பிரியா பவானி சங்கர், சத்யராஜ் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் இந்த மரகத நாணயம் படத்தில் வந்து நடிக்கிறாங்க. ஸோ இந்த மரகத நாணயம் படமும் வந்துட்டு பார்ட் 1 மாதிரியே இதுவும் எப்படி இருக்க போகுது, சூப்பராக இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரஜினி சாரோட 173வது படத்தை டான் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாருல்ல டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி, இவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் அப்டேட்டே வந்து கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் வந்துட்டு இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி அப்டேட்லாம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நம்ம தலைவரோட 173வது படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அருள்நிதி என்ன இருக்கிறார்ல அவர் நடிக்கிற ஒரு புதிய படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டிலும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அருள்வான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட டைட்டில் வந்து வச்சுருக்காங்க. இந்த படத்தில் இன்னும் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஆரவ், ரம்யா பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் வந்து நடிக்கிறாங்க. இந்த படத்துக்குமே நம்ம ஜிபி பிரகாஷ் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. ஸோ நம்ம அருள்நிதி என்ன நடிக்கிற இந்த அருள்வான் படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.